வணக்கம் நண்பர்களே. திருலட்சுமி சீரியல் செம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் காருடையார் நோன்பு நிகழ்ச்சிக்கு நம்ம காஞ்சனா குடும்பம் திரு வீட்டுக்கு வருது. அதோட பார்த்தோன்னா என் பேத்தி திவ்யா பக்கத்தில் என் பேரை நிற்கணும், திரு எங்கே, திருவை வர சொல்லுங்க அப்படின்னு சொன்ன உடனே நம்ம திரு மாப்பிள்ளை கோலத்தில் பட்டு வேட்டி பட்டு சட்டை கட்டி வாராங்க. நம்ம திவ்யா கிட்ட நிற்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம புருஷன் அப்படின்னு அந்த இடத்துல அதிர்ச்சி அடைகிறாங்க லட்சுமி. என்ன இது, எது மாமியார் வீடா, என்னோட மாமியார் வீடா இது, திவ்யாக்கா என் கணவரை தான் கட்டிக்க போகிறாங்களா அப்படின்னு அந்த இடத்துல தூக்கி வாரி போடுது நம்ம லட்சுமிக்கு. அதோட பேய் எறிஞ்சது கணங்கா இருக்குது. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம லட்சுமி மருமகளாக இந்த வீட்டில் விளக்க வேற பற்ற வச்சுட்டாங்க. அதே கணம் பார்த்தோன்னா நம்ம திருவுக்கு ஷாக்கிங்காக இருக்குது. இவ்வளோ காலம் நான் அலைஞ்சி திரிஞ்சு தேடினேன், என்னோட லட்சுமி என்னோட வீட்டிலே இருக்காளா, இவளை இங்கே வச்சுக்கிட்டு நான் இங்கெல்லாம் தேடினேன், கடவுளே தேங்க் காட் அப்படின்னு அந்த இடத்துல நினைக்கிறாங்க. நம்ம திவ்யா அக்கா வாழ்க்கையில் நுழைஞ்சு பிரச்சனை பண்ணிடுவோன்னு காஞ்சனாமாவுக்கு தெரிஞ்சுதான் அவங்க ஏதோ ஒரு விஷயம் தப்பாக அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காதுக்காக தான் நம்மளை இப்படி கரைச்சி கொட்டுறாங்க. இன்னும் நம்ம இவங்க வாழ்க்கையில் இடைஞ்சல் பண்ணிடக்கூடாது, இங்கேருந்து ரூட்டை மாத்துடா அப்படின்னு நம்ம லட்சுமி பெட்டி படுக்கைகளை சுருட்டிக்கிட்டு வெயிட்டை விட்டு போகிறதுக்கு கங்கணம் கட்டுறாங்க, தடுத்து நிப்பாட்டுறாங்க. நம்ம துரு எங்கே போயிற, எனக்கு இங்கே நிமிக்கி கொடுத்துட்டு நீ கண்ணும் கடாத திசையில் எங்கே இருக்க, எங்கேயோ ஒரு மூலையில் கஷ்டப்பட போறியா, அப்படி உள்ள ஒன்றை சும்மா விட முடியாது. ஏன்னா நான் உன் கழுத்தில் தாலி கட்டியிருக்கேன், நீ இங்கே தான் இருக்கணும். ஒரு கட்டாயத்தின் பேரில் உன் கழுத்தில் தாலி கெட்டினாலும் சரிதான் லட்சுமி, ஆனால் நீ எங்கேயோ ஒரு மூலையில் போய் கஷ்டப்படுறத என்னால் தாங்கிக்க முடியாது, நீ ஒன்று பண்ணு, இங்கேயே இருந்துரு அப்படின்னு அந்த இடத்துல நம்ம லட்சுமி கிட்ட சத்தியம் வாங்குறாங்க திரு. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே காருடையார் நோன்பு நிகழ்ச்சிக்கு நம்ம காஞ்சனா குடும்பத்தை வர வைக்கிறாங்க. அந்த உப்பு கூட மாற்ற நிகழ்ச்சியில் தான் பிரச்சனை நடந்து போச்சு. கீழே காஞ்சனா கீழே போட்டுட்டா, இது என் பேத்தி ஸ்ரீ மனசை எவ்வளவோ கஷ்டப்படுத்தியிருக்கோம், அதனால இந்த கஷ்டத்தெல்லாம் போக்க தான் இந்த காருடையார் நோன்பு நிகழ்ச்சி, இதில் அவள் சந்தோஷப்படும்படியா திரு கூட இந்த ஃபங்க்ஷனை கொண்டாடணும் அப்படின்னு வசுந்தரா முடிவாக்கி அவங்க மகா காஞ்சனா வீட்டில் போய் கூட்ட உடனே அவங்க எல்லாம் அமர்க்கலமாக புறப்பட்டு பட்டு புடவையோட நம்ம ஸ்ரீயை வர வச்சிருக்காங்க. வசுந்தரா வராங்க. இந்த சைடு பார்த்தோன்னா என்னோட மனைவி இங்கே வாரா அப்படின்னா நம்மளும் பட்டு வேட்டி பட்டு சட்டையில் நிற்கணும் அப்படின்னு நம்ம திரும்ப அலங்கரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா விழுந்து நம்ம திவ்யாக்கா வராங்க அப்படின்னு எல்லா வேலையும் தடப்படலாம் நம்ம லட்சுமி பார்த்துக்கிட்டாங்க. அப்போ தான் பூஜை ரூமில் பரம்பரை விளக்கை எடுத்து வச்சுட்டு, இந்த விளக்கு என்னோட பேத்தி ஸ்ரீ கையால் தான் ஏற்றுப்படணும், நான் அம்பிகாவுக்கு வர இந்த உரிமையை கொடுக்கல, இந்த உரிமை என் பேத்திக்கு மட்டும்தான், அவள் தான் இந்த வீட்டோட மருமகளாக போகிறா அப்படின்னு அந்த இடத்துல விளக்க எழுத்தி வச்சுட்டு என் பேத்தி கையால் ஏற்றனோன்னு கங்கணம் கட்டிட்டு காவல் இருந்த வசுந்தராவுக்கு பயங்கர ஷாக்கு. நம்ம ஸ்ரீயை கூட்டிக்கிட்டு வராங்க இந்த விளக்கை ஏற்றினி. ஆனால் ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம லட்சுமி பூஜை ரூமில் நுழைஞ்சி பார்க்குறாங்க. என்னடா எல்லாம் கரெக்டாக இருக்குது, இந்த விளக்கு மட்டும் ஏற்றாமல் இருக்குது, ஏனோ மறந்து விட்டுருப்பாங்க போல், நம்ம ஏற்றிடுவோம் அப்படின்னு கடை ஏற்றுறாங்க. கடவுள் புண்ணியமா இந்த வீட்டோட மருமக நம்ம லட்சுமி தான் அப்படின்னு அந்த இடத்துல உறுதிப்படுத்தும் விதமாட்டு அவங்க கையால் ஏற்றி வச்சுறாங்க. நம்ம வசுந்தரா ஸ்ரீயை கூட்டிக்கிட்டு சந்தோஷமாக வராங்க. இது பரம்பரை விளக்கு, நீ தான் இந்த வீட்டு மகாலட்சுமி, நீ தான் ஏற்றணும் ஸ்ரீ அப்படின்னு சொல்ல நேரம் அதுக்கு முன்னாடியே ஏற்றி வச்சிருக்கு அப்படின்னு அவங்களுக்கு அப்படியே கோபம் தலைக்கேறுது. இந்த விளக்கை யார் ஏற்றுறது இப்போ சொல்லி ஆகணும் அப்படின்னு அந்த இடத்துல கத்துறாங்க நம்ம வசுந்தரா. அப்போ தான் நம்ம வசுந்தரா பாட்டிக்கு இவ்வளோ பெரிய கோபம் எங்கேருந்து வந்துச்சு, இது மகாதான் அப்படின்னு தெரிஞ்சால் ரொம்பவே வருத்தப்படுவாங்க. மகாலை திட்டி தீத்துற போகிறாங்க. மகாவை பார்க்குறாங்க நம்ம லட்சுமி. அடடா, இது லட்சுமியோட மகாவோட வேலை தான் அப்படின்னு இவளை மாட்டி விட்டுறக்கூடாது, இவ கவலைப்படுவா பாவம் அப்படின்னு அந்த இடத்துல நம்ம ஸ்ரீயை நினச்சிட்டு, அடடா பாட்டி என்ன நீங்கள் இவ்வளோ கோவப்படுறீங்க, இந்த விளக்கு தானே, நான் வீட்டுக்கு வந்த உடனே பூஜை ரூமாக பார்த்தேன், இங்கே விளக்கு ஏற்றாமல் இருந்து நான் தான் பாட்டி ஏற்றி வச்சேன் அப்படின்னு சொல்லுனேன்னா வசுந்தரா, ஓ என் பேத்தி இந்த வீட்டு மருமகளே ஏற்றிட்டாளா, ஓகே இது நீ ஏற்றனோடனே தான் இருந்தேன், வேற யாரோ ஏற்றிட்டாங்க, நீ எனக்கு சும்மா கடுப்பாயிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு கட்டத்தில் அப்பாடி என்னை காப்பாற்றிடுறாங்க நம்ம திவ்யாக்கா அப்படின்னு அந்த இடத்துல சந்தோஷப்படுறாங்க நம்ம லட்சுமி.
என்ன இது மகா உன்னை எங்கள் பாட்டிட்ட சிக்க வைப்பேன்னு பார்த்தியா? இல்லை, எனக்கு தெரியும் உன்னோட குணம் என்னன்னு எனக்கு தெரியும். நீ மறந்து யாரோ ஏற்றாமல் விட்டுருக்காங்கன்னு நீ ஏற்றி வச்சிருப்ப. உன்னோட மனசை பார்த்தேன், நீ தான் ஏற்றிருப்பேன்னு எனக்கு தோணிச்சு. அதுதான் நான் இந்த பொய்யை என் பாட்டிகிட்ட சொன்னேன் அப்படின்னு வந்து சொல்லினேன். அக்கா ரொம்ப நன்றி, இல்லாட்டா என்னை ஒரு வழி பண்ணியிருப்பாங்க பாட்டி. இருந்தாலும் நீங்கள் ஏற்ற வேண்டிய பரம்பரை விளக்க நான் ஏற்றிட்டேனக்கா அப்படின்னு சொல்லினேன். நான் ஏற்றுனா என்ன, நீ ஏற்றுனா என்ன, என்னை பொறுத்தவரையில் நான் ஒன்றும் டிஃப்ரெண்ட்டாக பார்க்கல, என் சொந்த தங்கச்சியாக தான் பார்க்குறேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம திவ்யா சொல்லி நம்ம லக்ஷ்மி தூக்கி வாரி போடுறது மாதிரி வச்சுறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா எங்கள் தெரு அப்படின்னு வந்து அந்த இடத்துல தேடுறாங்க. காருடைய நோன்பு நம்ம ஸ்ரீகிட்ட தான் வந்து திரு நிற்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல திருவை வர வைக்கிறாங்க. பட்டு வேட்டி பட்டு சட்டையோட நம்ம திரு மாப்பிள்ளை கோலத்தில் வராங்க. ஒரு கட்டத்தில் பயங்கர ஷாக்கு. நம்ம லட்சுமிக்கு தூக்கி வாரி போடுது. என்னோட கணவர் தான் இந்த திவ்யாக்கா கட்டிக்க போகிறவரா அப்படின்னு வந்து பேரதிர்ச்சியில் நிற்கிறாங்க. இங்கே லட்சுமியை பார்த்து அதிர்ந்து போய் நிற்கிறாங்க. நம்ம திரு என்னடா இது ஒரு வம்பா போச்சு, நம்ம மனைவி எங்கெல்லாம் தேடணும், கடைசியில் நம்ம வீட்டில் இருக்கா. ஏன் மகா என்ன பார்க்குற, என்னையும் திருவையும் பார்த்தா எப்படி இருக்குது அப்படின்னு வந்து திவ்யா கிட்டேயே கேட்குறாங்க. திவ்யா வந்து கேட்குறாங்க நம்ம லட்சுமி இதை பார்த்தோன்னு நம்ம லட்சுமி அக்கா ஜோடி பொறுத்தவரை நல்லா இருக்குங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம் நம்ம லட்சுமிக்கு கண் வந்து கலங்குதுங்க. அதே நேரத்தில் இவ்வளோ காலம் எனக்கு தெரியாமல் போச்சு, என் திவ்யாக்கா லவ் பண்ணது என்னோட புருஷன் தானா அப்படின்னு வந்து அந்த இடத்துல தெரியாமல் போச்சே. இது ஏன் கணவர் வீடு தானா, என் மாமியார் அம்பிகாமாவா அப்படின்னு வந்து அந்த இடத்துல அதிர்ச்சி நிற்கிறாங்க. இங்கே இவங்களுக்கு எதிராட்டு எவ்வளோ பெரிய சதி இந்த வீட்டில் நடக்குது. காஞ்சனம்மா எவ்வளோ தூரம் வந்து அம்பிகா மேலே கோபமாக இருக்கிறாங்க. கடவுளே என்ன இது ஒரு சோதனை, என் கட்டிக்க போகிற வீட்டிலே நான் வந்து நின்னேன்னா என் கண்ணு முன்னாடியே என் கணவருக்கு திவ்யாவுக்கு கூட கல்யாணம் நடக்க போகுது. இது என்ன சோதனை கடவுளே அப்படின்னு வந்து எனக்கு ஒன்றும் புரியலை. நல்லூரம்மா நீ தான் இதுக்கெல்லாம் விட சொல்லணும் அப்படின்னு வந்து அந்த இடத்த நினைக்கிறாங்க. காஞ்சனம்மாவுக்கு என்னை பற்றி ஏதோ ஒன்று தெரிஞ்சிருக்கு, அதனால தான் திவ்யாக்கா வாழ்க்கையை நான் அழிச்சிருவேன் அப்படின்னு வந்து கரிச்சு கொட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் கண்டிப்பாக இவங்களோட வாழ்க்கைக்கு நான் இடைஞ்சலாக இருக்கக்கூடாது, இந்த வீட்டை விட்டு கண்டிப்பாக கிளம்பி ஆகணும் அப்படின்னு வந்து நம்ம லட்சுமி வந்து ஒரு திட்டத்தை போட்டு நைட்டோடு நைட்டாக பெட்டி பறிக்கல இந்த நோன்பை முடிச்சுக்கிட்டு நம்ம கிளம்பிட வேண்டியதான் அப்படின்னு வந்து சுருட்டி வச்சுருக்காங்க. இந்த சைடு பார்த்தோன்னா வீட்டை விட்டு போன வேலைக்காரி எப்படி மறுபடியும் வீட்டுக்குள்ளே வந்து நுழைஞ்சிட்டா, இவளை காஞ்சனக்கா வீட்டை விட்டு துரத்தணும்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு வந்து இப்போ காருடைய நோன்பில் என் கணவர் வந்து வருவேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. எப்படியாரு என் கணவரை கௌதம கம்பெனியில் வந்து வேலைக்கு திருவோட கம்பெனியில் சேர்த்து வச்சு அவருக்கு கழுத்து அறுக்கணும். அதுவும் இல்லை இந்த நோன்பில் சந்தோஷமாக திரு நிற்பான், சந்தோஷத்தோடு சந்தோஷமாக அவனுக்கு சொத்து பத்தெல்லாம் என் கைக்கு வரும்படியா இந்த ஃபைலில் சைன் வாங்கி நான் வந்து எடுத்துட்டேன்னா போதும், இந்த வீடு எல்லாம் என் கைக்கு வந்துடும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல கவிதா ஒரு பயங்கர திட்டத்தை போட்டு வச்சுருக்காங்கன்னு சொல்லலாம். அதே நேரத்தை பார்த்தோன்னா காருடைய நோன்பு வந்து நல்லபடியாக வந்து முடிவில் நம்ம மகா அவங்க அம்மா புக்கில் படித்தது மாதிரியே தன்னோட கணவர் வந்து என் பக்கத்தில் தான் இருக்காரு, அதை இப்போ தான் நான் உணர்ந்தேம்மா அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து ஃபீல் பண்ணுறாங்க. ஆனால் இது நல்லதுக்கு இல்லை, நான் இங்கே இருந்தேன்னா கண்டிப்பாக அவங்களோட வாழ்க்கையில் பிரச்சனை வரும், அதனால இங்கேருந்து போகக்கூடிய கட்டாயத்தில் இருக்கேன் அப்படின்னு வந்து நினச்சிக்கிட்டு அந்த நோன்பில் வந்து முடிஞ்ச உடனே தூக்கிட்டு போயிடணும் அப்படின்னு வந்து கங்கணம் கெட்டுருக்க நம்ம லட்சுமியை பக்கத்தில் வராங்க. திரு என்ன இங்கேருந்து எஸ்கேப்பாவை வழியை பார்த்துட்டு இருக்கிறியா, எனக்கு தெரியும் லட்சுமி நீ எப்படி யோசிப்பானே, என்னோட நலனுக்காக நீ என் கண்ணிலே படாமல் போயிடலான்னு பார்க்குறியா, அப்படியெல்லாம் போக முடியாது, நீ இந்த வீட்டில் தான் இருக்க போகிற, எனக்கு சத்தியம் பண்ணி கொடு அப்படின்னு வந்து திரு வந்து சத்தியம் வாங்கிக்கிட்டாங்க லட்சுமி கிட்ட.